வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 9th ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தமன் மற்றும் மால்வாய் கித்தா எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். கபால் மற்றும் பாவை எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். சூஃபாத் மற்றும் சிங்கிச்சாம் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லம்பாடி மற்றும் ஓகு கதா எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அசுர், கோண்ட், ஹஜோங், ஹோ, ரபா, சவார், கோரா மற்றும் மகாலி. ராஜேந்திர பிரசாத் 1962ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நிம்பரக்கா துவைத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் தசஸ்லோகி மற்றும் வேதாந்தம் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 இருந்து 1990 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்புல பகுதி 6ல சரத்து 152 இருந்து 237 வரைக்கும் மாநிலங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ பெற்ற முதல் திருநங்கை நர்த்தகி நட்ராஜ். காசி எழுச்சி 1829 இருந்து 1833 வரைக்கும் திரோசிங் தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஷர்குல், டான்சி, கர்மா, ஹல்புனியா, ரோகின் மற்றும் பந்தனா. பரஞ்சப்பையே கால் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அட்டல் ஓய்வூதிய யோஜனா திட்டம் ஜூன் 2018 நிதியமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கான தங்க மெர்க்குரி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? தலாய் லாமா. இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து 14வது இருதரப்பு கடற்படை பயிற்சியான இந்திரா 2025 நடத்தியது? ரஷ்யா. பால்பன் கி கவிதா முயற்சியை எந்த அமைச்சகம் ஏவியது, அதாவது தொடங்கியது? கல்வி அமைச்சகம். ஜிசாட் 18 செயற்கைக்கோள் எந்த ஆண்டில் ஏவப்பட்டது? 2016. பிரதமர் நரேந்திர மோடியின் தனி செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? நிதி திவாரி. ஜெய்தீர்த் ராகவேந்திரா பிரம்மோஸ்பேஸ் விண்வெளியுடைய தலைவர். வி ராமசுப்பிரமணியன் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர். வி நாராயணன் இஸ்ரோவின் தலைவர். ஞானேஷ்குமார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். துகின் காந்த பாண்டே செபியின் தலைவர். அசோக் சிங் தாக்கூர் கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்திற்கான இந்திய தேசிய அறக்கட்டளையின் தலைவர். சிவசுப்பிரமணியன் ராமன் PFRDA உடைய தலைவர். இலங்கையின் மிக உயர்ந்த குடிமை விருதான மித்ர விபூஷன் விருதை பெற்றவர் யார்? நரேந்திர மோடி. இந்த மித்ர விபூஷன் அப்படிங்கிற விருது இலங்கை அரசாங்கம் 2008ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நரேந்திர மோடி ரஷ்ய நாட்டுடைய மிக உயர்ந்த விருதான ஆர்டர் ஆஃப் தி செயின் ஆஃப் தி ஆண்டர் தி அப்போஸ்டல் தி ஃபர்ஸ்ட் கால்ட் விருது வாங்கியிருக்காங்க. அப்புறம் கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் நைஜீரியா விருது, குவைத்தின் மிக உயர்ந்த சிவிலியன் விருது ஆர்டர் ஆஃப் தி முபரக் அல் கபீர் விருது வாங்கியிருக்காங்க. மியாமி ஓபன் 2025 பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? அரினா சபலென்கா ஜெசிகா பெகுலாவை தோக்கடிச்சு இந்த மியாமி ஓபன் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. கார்லோஸ் அல்குரஸ் மற்றும் பார்பரா கிரிச்சிகோவா 2024 விம்பிள்டன் ஓபன் ஜெயிச்சிருக்காங்க. ஜானிக் சின்னர் மற்றும் அரினா சபலென்கா 2024 அமெரிக்க ஓபன். ஜானிக் சின்னர் மற்றும் மேண்டிசன் கீஸ் 2025 ஆஸ்திரேலிய ஓபன். டீல் டீச்மன் மும்பை ஓபன். பிரண்டன் ஹோல்ட் 2025 பெங்களூரு ஓபன் ATP சேலஞ்சர் பட்டம். வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 6. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து விளையாட்டு மைதானத்தை சமன் செய்தல். மார்ச் 4 உலக உடல் பருமன் தினம். மார்ச் 15 உலக நுகர்வோர் உரிமைகள் தினம். மார்ச் 21 சர்வதேச வன தினம். மார்ச் 22 உலக நீர் தினம். மார்ச் 23 உலக வானிலை நாள். மார்ச் 24 உலக காசுமை தினம். மார்ச் 27 உலக நாடக தினம். மார்ச் 30 சர்வதேச பூஜ்ய கழிவு நாள். ஏப்ரல் 5 தேசிய கடல்சார் தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். 2025 உலக குத்துச்சண்டை கோப்பையில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? ஹிதேஷ் குலியா.
இந்த உலக குத்துச்சண்டை கோப்பை இந்த வருஷம் பிரேசில் நாட்டுல நடந்து முடிஞ்சிருக்கு. அனிஷ் பன்வாலா ISSF உலக கோப்பையில 25 மீட்டர் ரேபிட் ஃபயர்ல பதக்கம் வென்ற முதல் இந்தியர். சத்ய ஞானசேகரன் 2025 பெய்ரூட்டில் நடந்த WTT ஃபீடர் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வென்ற முதல் இந்தியர். ட்ரெஸ்ஸிங், அதாவது இந்த ஹார்ஸ் குதிரை சம்பந்தமான போட்டியில 3 ஸ்டார் GP வென்ற முதல் இந்தியர் ஸ்ருதி ஓக்ரா. ஒலிம்பிக் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண்மணி மனு பாக்கர். 2025 ஆண்டுக்கான தேசிய சுற்றுச்சூழல் மாநாடு எங்கு நடைபெற்றது? டெல்லியில. இது ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தேசிய சுற்றுச்சூழல் மாநாடு நடத்தி வச்சது திரௌபதி மர்மு, நம்ம இந்திய ஜனாதிபதி. விக்யான் பவன்ல இதை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இப்ப டெல்லியை பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் உள்நாட்டு தானியங்கி உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு நிலையம் டெல்லியில ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. UK உகின் பாரத் தேசிய அருங்காட்சியகம் டெல்லியில வரப்போகுது. கல்வி மற்றும் ஊட்டச்சத்து, நன்றாக சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் எந்த அமைப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளது? யுனெஸ்கோ. ஐநா வேர்ல்ட் எக்கனாமிக் சிச்சுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் ஃபியூச்சர் ஆஃப் ஜாப் அறிக்கை மற்றும் குளோபல் ரிஸ்க் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. உலக வங்கி பிசினஸ் ரெடி அறிக்கை. நித்தி ஆயோக் பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு ஹவுஸ்ஹோல்ட் கன்சப்ஷன் சர்வே வெளியிட்டிருக்காங்க. பாம்பே நேஷனல் ஹிஸ்டரி சொசைட்டி ஏஷியன் வாட்டர் பேர்ட் சென்சஸை வெளியிட்டிருக்காங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார் எக்கனாமிக் அண்ட் பீஸ் குளோபல் டூரிசம் இண்டெக்ஸை வெளியிட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு சோஷியல் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. டி குகேஷ், ஹர்மன் பிரீத் சிங், பிரவீன் குமார் மற்றும் மனு பாக்கர் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங் மற்றும் முரளிகன் பேட்கர் அர்ஜுனா வாழ்நாள் விருது. சுபாஷ் ராணா, தீபாலி தேஷ்பாண்டே, சந்தீப் சங்வான் துரோணாச்சாரியா விருது. முரளிதரன், ஆர்மண்டா கொலாக்கு துரோணாச்சாரியா வாழ்நாள் விருது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகுன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஹாஃபீல்ட், ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஹாங்காங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.